ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் கையில் வந்து ஒரு பார்சல் இருக்குது. இப்போ தான் கொரியர்காரங்க வந்து கொடுத்துட்டு போனாங்க. இது வந்து எல்கார்ட்லேருந்து வந்திருந்தது. இது என்னன்னு சொல்லி கண்டுபிடிங்க பார்ப்போம். நான் வந்து ஃபோனில் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ப்ரமோஷனுக்காக இது வந்து ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க. சரி, நமக்கும் யூஸ் ஆகாமல் நிறைய பேர் வச்சுருக்காங்க, நமக்கும் அதை வச்சு பயன்படுத்தணும்னு எனக்கு ஒரு ஆசை, நம்மளும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆயில் ஸ்ப்ரே தான். ஆயில் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து வேறு ஏதாச்சும் இந்த என்ன சொல்கிறது, இந்த சோப் வாட்டர் அந்த மாரிலாம் கூட போட்டு யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். கண்ணாடி பாட்டில் தான், நல்லா ஒர்த்தாக இருந்தது. நம்ம கை சும்மா இருக்குமா, உடனே இதை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிலெலாம் நல்லா கழுவிட்டு துணி வச்சு துடைச்சிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சேன், அந்த ஈரெல்லாம் போகட்டும் அப்படின்ட்டு. ரொம்ப பரபரப்பாக இருந்தது இதை பார்த்த உடனே. நிறைய இந்த யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். இந்த வந்து தோசை சுட்டுட்டு அழகாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுவாங்க. நமக்கும் அதுமாரி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரே ஆசை. அதனால் வந்து 303 என்னவோ சொல்லி வாங்கினேன்னு நினைக்கிறேன். இது ஆன்லைனில் தான். அப்புறம் இதை நல்லா கழுவிட்டு வெயிலில் வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா எண்ணெய் ஊற்றி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு துடைச்சிட்டு இருந்தேன். யாரெல்லாம் இந்தமாரி இந்த ஆயில் ஸ்ப்ரே வாங்கியிருக்கீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து இன்றைக்கி தான் வாங்கியிருக்கேன். நைட்டே வந்து இதை வந்து இப்போ ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெயிலில் காய வச்சேன். பின்னாடி காம்பவுண்ட் முதல்ல அதில் வந்து சரியாக வெயில் படலையா, அதனால் முன்னாடி எடுத்துன்னு போய் காய வச்சேன். நம்ம வீட்டுக்குமே இன்னொரு புது வரவு பாருங்கள், அம்மி வாங்கியிருந்தேன். 1600 சொல்லி 1200 வாங்கினேன். திருவகரை கல் அம்மி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்து ஒரு அம்மி இருக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அம்மி வாங்கி, இன்றைக்கி வெள்ளிக்கிழமைல அதனால் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அம்மிக்குமே படித்தேன். அப்புறம் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுட்டு ஆயில் ஸ்ப்ரே நைட்டு தோசை சுடும்போது தான் அழகாக வந்து செக் பண்ணணும். இதில் வந்து தண்ணி ஊற்றி செக் பண்ணனால அழகாக ஸ்ப்ரெட் ஆச்சு, நல்லா ஃபோர்ஸாக அடிச்சுதா. சரி, அதே இதில் தான் எண்ணெயை அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுருக்கேன். நைட்டு தோசை சுடும்போது பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது. இது வந்து வாங்கலாமா, நமக்கு தேவையானதா என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.